வணக்கம். யுஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராயிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கிறதுக்கு. ஸோ இதில் நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா முழு முயற்சியாக பறிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த முழு முயற்சி வெற்றியடைய உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸோ இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா பல சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணோம். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பல சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த குறுகிய காலகட்டத்திலையும் அவங்களோட முழு முயற்சி இதில் ஈடுபட்டு தேர்வுக்கு மிக விரைவாக தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காகவே நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் முழு மாதிரி தேர்வுகளை இந்த வீடியோ தொகுப்பு மூலியமா அறிமுகப்படுத்துறோம். அதாவது ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் ஏதாவது நீங்கள் ஒரு சர்வீசஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முழு மாதிரி தேர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இலவசமாக கிடைக்க போகுது. ஸோ இதில் மொத்தம் 4 முழு மாதிரி தேர்வுகள் இருக்கு. ஸோ அதாவது டிஆர்பி நடத்துகிற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 180 வினாக்களோட இந்த முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு உங்களுக்கு 30 கேள்விகள் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுடைய மேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா 150 வினாக்களுக்கான முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். ஸோ இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நடத்துகிறோம். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ இந்த 9 டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதுறது நம்ம மொபைல் ஆப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் மொபைல் ஆப்லையும் எழுதிக்கலாம், அதே மாதிரி வெப்சைட்லையும் எழுதிக்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறோம். இந்த முழு மாதிரி தேர்வுகள் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீசஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முழு மாதிரி தேர்வுகள் அதாவது ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க இலவசமாக கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் எந்த சர்வீசஸும் வாங்கலை, ஆனாலும் இந்த முழு மாதிரி தேர்வை நாங்கள் எழுத விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆசிரியர்களும் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த தேர்வுகளை நீங்கள் எப்படி எழுதலாம், அதுக்கான அணுகுமுறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக விவரிப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த முழு மாதிரி தேர்வுகளை நம்மளுடைய மொபைல் ஆப்பில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை வெப்சைட்லையும் எழுதிக்க முடியும். வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.tcaexamguide.com இந்த வெப்சைட்லையும் போய் எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு அங்கேயும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட், வீடியோ கோர்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே சேம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவதா பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டெஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதில் பெய்டு டெஸ்ட்டில் தான் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 எல்லாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் இது எல்லாமே நாங்கள் இதில் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம எழுத போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட். ஸோ இது எதில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த மெனுவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட 3 டீடைல்ஸ் கிடைக்கும். இந்த 3 டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எழுதிக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட், அதாவது டிஆர்பி ரிலீஸ் பண்ண ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதில் 3வது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், விண்ணப்பதாரரின் தேர்வு எண், அதாவது கேண்டிடேட் ரோல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும் 8ல் 9ல் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் என்னவோ அது நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி 2 சூஸ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரொஃபைல் இமேஜ், அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஃபுல் சைஸ் ஃபோட்டோவோ ஏதாவது நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல். கேமராங்கிறது நீங்கள் ஃபோனில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள் ஃபோன்லேயே இருக்குது அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த ஃபோட்டோ இங்கே ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்துடும். நான் இப்போ இங்கே எங்கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிளாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லை உங்களுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஹால் டிக்கெட் இமேஜ்னு இருக்கும். இங்கே இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சூஸ் ஃபைல்னு இருக்கும், கேமரா ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட ஹால் டிக்கெட் வந்து எங்கிட்ட ஃபோனில் இல்லை, எங்கிட்ட பிரிண்ட் அவுட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சுட்டு கூட இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் இங்கே உங்களுடைய ஃபோனில் வரும். அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹால் டிக்கெட் இங்கே வந்துடும். அப்போ நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதாவது உங்களுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும், 2வது உங்களுடைய ஹால் டிக்கெட்டுக்கான ஃபோட்டோ. ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் ஃபுல் பேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துக்கணும்.
ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் கேன் செக் யுவர் டீட்டெயில்ஸ் வித்தின் 24 ஹார்ஸ் அப்படின்னு வரும். அதாவது நாங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 24 ஹார்ஸில் செக் பண்ணி சொல்லுவோம்னு சொல்கிற மாதிரி வரும். பட் இவ்வளோ டைம் எடுத்துக்காது. நாங்கள் இது தோராயமாக கொடுத்துருக்கிற ஒரு மணி நேரங்கள் தான். ஒரு சில மணித்துளிகள்லேயே நாங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். மொத்தம் உங்களுக்கு 4 டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 4 டெஸ்ட்டும் அட்டவணைப்படி நடத்தப்படும். ஸோ அதுக்கான அட்டவணையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த அட்டவணையும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான அட்டவணையும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபுல் டெஸ்ட் 1 அப்படின்னு இருக்கும் பாருங்கள். மொத்தம் 210 நிமிஷம், அதாவது 3.5 மணி நேரம். டிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு 3.5 மணி நேரம் நடத்தப்படும். 3 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் தேர்வு, அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்படும். ஸோ 180 வினாக்களுக்கு அந்த தேர்வை நடத்துவாங்க. அதே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு நாங்கள் இங்கே நடத்துகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்களை முடிஞ்சால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எல்லாத்துமே எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா கூட நாங்களே இங்கே உடனே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் டேக் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துடும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதலே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரம் நடக்க போகிற ஒரு முழு தேர்வு. ஸோ அதனால் நீங்கள் அந்த 3.5 மணி நேரம் இதுக்காக டைமை ஒதுக்கி இந்த முழு தேர்வு எழுதுங்க. இந்த முழு தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கத்தோடு நாங்கள் கொடுக்குறோம். இந்த 180 வினாக்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கத்தோடு இருக்குது. இந்த ஒரு முழு தேர்வு மட்டும் கிடையாது, உங்களுக்கு மொத்தம் 4 முழு தேர்வுகள், அதாவது 4 ஃபுல் டெஸ்ட்டை நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 4 ஃபுல் டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தயாரிக்க ஆசிரியர்களுக்கு கடைசி நேரத்தில் ஸோ இந்த தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை சுய பரிசோதனை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த தேர்வுக்கு முக்கியமான வினாக்களும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதிலிருந்தும் ஒரு சில வினாக்கள் உங்களுக்கு தேர்வில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்கள் தெரியணும், இல்லை இதை பற்றி எப்படி நான் ப்ராசஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி கல்விக்குழு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா செய்ய தயாராக இருக்கிறோம். ஸோ பல அரசு ஆசிரியர்களை உருவாக்கிய உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்கள் அரசு ஆசிரியர் கனவை நிறைவேற்றுவதில் பெருமிதம் கொள்கிறது. நன்றி.